எழுத படிக்க தெரியாத 15 வயதிற்கு மேல் உள்ள பெண்களுக்கு எழுத்தறிவிக்க சக்ஷார் பாரத் எனும் மத்திய அரசின் திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக சேலம், தருமபுரி, ஈரோடு, பெரம்பலூர், விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் இதை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய சாக்ஷார் பாரத் கற்கும் பாரதம் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தின் கீழ் எழுத்தறிவில் பெண்கள், கிராமப்புற பெண்கள் எழுத்தறிவில் 50% குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்தியாவிலே ஏறத்தாழ 365 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த திட்டம், எழுத்தறிவு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக 5 மாவட்டங்களிலே இந்த பெண் கல்விக்கான எழுத்தறிவு முனைப்பு திட்டத்தை எவ்வாறு செவனே செயல்படுத்துவது என்பது குறித்தும், இந்த திட்டங்கள் நடைமுறையில் இல்லாத மற்ற மாவட்டங்களிலே மாநில அரசினுடைய ஒத்துழைப்போடு எப்படி வளர்கல்வி திட்டத்தின் மூலமாக எழுத்தறிவு பணிகளை சிறப்பாக செய்வது குறித்தும் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் கற்கும் பாரதம் குறித்து மாநில எழுத்தறிவு முனையத்தின் அதிகாரிகளுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் 365 மாவட்டங்களில் 50% குறைவாகவே படித்தவர்கள் இருக்கின்றனர். இந்த வரிசையில் தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கியுள்ளன. கற்கும் பாரதம் எனும் இந்த திட்டம் அரசியலாகிவிடாமல் அமல்படுத்தப்பட்டால் எழுத படிக்க தெரியாதவர்களே இல்லை என்ற நிலை உருவாகிவிடும். நமது பாரதம் ஒளிரும்.